ஹாய், இன்றைக்கி டேஸ்டியான நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கேஜி நண்டு எடுத்து அது மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து ஆயில் போட்டு வாஷ் பண்ண நண்டு, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சம் கல்லுப்பு எல்லாம் ஒன்று சேர போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஆயில்லையும் நண்டுலேருந்து வர தண்ணியிலையும் இது கொஞ்சம் பாயில் ஆகும். அப்புறம் அது சைட் பை என்ன பண்ணணும்னா, ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய முழு பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இப்போ பாயில் ஆகிட்டு இருக்க நண்டு கூட போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாடை போனதுக்கப்புறம் அதில் வந்து 2 தூள் போடணும். சோம்பு சீரகத்தூளும் மல்லித்தூள் அந்த 2 தூளும் போட்டு அதை தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி அகைன் வேக விட்டுருங்க. அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன வடைச்சட்டி எடுத்து அதில் ஆயில் போட்டு சோம்பு, பட்டை, அந்த கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அப்புறம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. போட்டு இதை வந்து அந்த கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணி அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி. இதை சூடான சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.